சீமானவர்கள் தான் முதலில் வந்து என்னுடைய கடவுள் முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இன்னைக்கு போறவன் வரவெல்லாம் முருகனை வந்து கையில தூக்கி மாநாடை போடக்கூடிய அளவுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மாநாடான இளைஞரணி மாநாட்டில் கூட்டம் கூடலன்னு சொல்லிட்டு புஷ்பா படத்தில் வர பாடலை போட்டு பெண்களை ஆடப்பட்ட காட்சிகள் எல்லாம் பல இருக்குது. அதே போல் அந்த கூட்டத்தில் இங்கேருந்து வரப்போவே அந்த சீட்டு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இளைஞர்கள் சீட்டு கட்டு ஆடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்வர் பேசுகிறாரு, துணை முதல்வர் பேசுகிறாரு, சீட்டு கட்டு ஆடிட்டு இருந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பீர் விருந்து வைக்கலையா? சீமான் அதை சொன்னாருன்றத அவர் புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, முருகன் இப்பதான் தோன்றினாரா, முருகன் இப்பதான் கடவுளானாரா? ஒரு கேள்விதான். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு வழிபட்டு இது வரைக்கும் முருகனை நீ சீண்டல, இப்ப ஏன் வந்த? முருகனை நீ வழிபடு, முருகனுக்கு நீ மாநாடு போடு, சரி வரவேற்கிறோம். எங்க கடவுள் முருகர், தமிழ் கடவுள் முருகர் வரவேற்கிறோம். ஆனா தமிழ்நாட்டுல ஏன் பண்ற? அப்ப தமிழ்நாட்டுல ஏன் பண்றன்னா வாக்குக்காக தான் நீ பண்றன்னு சொல்ற. மேடையில வார்த்தையா அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்றாருன்னா, சீமானை அவர் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். சீமான் பேசும் வார்த்தைகளை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் பவன் கல்யாணம். நாம் தமிழரின் தமிழ் தேசியம் ஆந்திராவிலும் இவர் மூலமாக ஒலிக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசிட்டு போவோமே. தமிழ் கடவுள் முருக கடவுள் சொல்ல போய் இதற்கு அன்பில் மகேஷ் கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்றாரு, யார் சொன்னது? தமிழ் கடவுள் எங்க கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. டேங்கப்பா, நீங்க தான் பகுத்தறிவு பகலவனாச்சே, தமிழ் கடவுளுக்கும் உங்களுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? தமிழ் கடவுள் கருணாநிதி, இன்னும் கொஞ்ச நாள் போனா இது தமிழ்நாடு இல்ல கருணாநிதி நாடுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு தமிழர்கள் விழிப்பா இருக்கணும். திராவிடம் நம்பி போவோம். கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நாம் தமிழ் கட்சிக்குள் வந்து ரவுடிகளின் அட்டகாசம், குறிப்பாக திமுக குண்டர்களின் அட்டகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்துல ஒரு செயல் நடந்திருக்கு. அந்த சம்பவம் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முருகன் முப்பாட்டனை வைத்து சீமானவர்கள் தான் முதலில் வந்து என்னுடைய கடவுள் முருகன் முப்பாட்டன் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இன்னைக்கு போறவன் வரவெல்லாம் முருகனை வந்து கையில தூக்கி மாநாடை போடக்கூடிய அளவுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது குறித்தும் வந்து முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். புரியுது. நாம் தமிழ் கட்சியினுடைய மேடையில திமுக குண்டர்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை காட்டிட்டு போயிருக்கு. இது முதல் முறை இல்லை, பல முறை நடந்திருக்கு. நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஹிம்லர் அவர்கள் பேசும்பொழுது மைக்க பிடுங்கி தூக்கி போட்ட வரலாறுலாம் திமுகவுக்கு இருக்கு. அதே போல் இசை மதிவாணன் பேசும்பொழுது பேனர் கிழிச்ச வரலாறுலாம் திமுகவுக்கு இருக்குது. திமுகவுக்கு என்னன்னா, நம்மளால் இந்த மாதிரி பேச முடியலையே, பேசி கட்டுவார்த்தைகளால் பேசி வளர்ந்த கட்சிக்காரங்க இன்னைக்கு பேச முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4-5 பெண்களை அறகுறை ஆடையை வைத்து பாடல் போட்டு மகிழ்வித்தாதான் கூட்டம் கூடும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால் நம்ம பேசி வந்ததை இன்னைக்கு சின்ன பயல்கள்லாம் பேசுகிறானுங்களே அப்படின்ற பொறாமையில் இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. நீங்கள் பார்ப்பீங்க, நாம் தமிழ் கட்சியினுடைய மேடைகளில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லேருந்து தத்துவங்கள் தான் வரும். நிச்சயமா கருத்தியல் ரீதியான விஷயங்களை மட்டும்தான் நாம் தமிழர் சொந்தங்கள் வந்து பேசுவாங்க. அதுவும் இந்த பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி குண்டர்கள் எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம் பகுதியில தான் வந்து இந்த மாதிரி அட்டகாசத்தை வந்து செஞ்சிருக்காங்க. என்னன்னா, கொள்கையை வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் பண்ணுவோம், இதுதான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த தருணத்துலதான் திடீர்னு இந்த குண்டர்கள் உள்ளே புகுந்து வந்து மயக்க புடுங்கி அந்த இடத்துல கனெக்ஷன் எல்லாம் புடுங்கி விட்டு அமக்கலம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, உன்னால இந்த கொள்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோன்றதை ஏத்துக்க முடியலன்னா, நாளைக்கு நீ அதே இடத்துல இன்னொரு கூட்டத்தை போடு, அங்க ஏறி நில்லு, நீங்க தான் வந்து பொய்களின் உருட்டுகளின் நாயகனாச்சே, சொல்லுங்க நாங்க 20 பவுண்டு நகை தரோம்னு சொல்லுங்க, 25 லட்சம் ரொக்க தரோம்னு சொல்லுங்க, இந்த சொக்க தங்கம் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு ஆடலாம் விடுங்க. இந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு வந்து ஆடலாம். ஏன்னா 1000 ரூபாய் நோட்டு வச்சுட்டு பெண்கள்லாம் ஒரே மாதிரி ஆடினாங்கல்ல, அந்த மாதிரி நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க 20 பவுண்ட் நகை போட்டுட்டு 25 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு சொக்க தங்கம் ஜுவல்லரி டான்ஸ் எல்லாம் ஆடலாம் அப்படின்னு எல்லாம் வாக்குறுதிகள் கொடுங்களேன். யாரு வேண்டான்னு சொன்னது? ஆனா மக்கள் வந்து எங்க உண்மை நிலையை புரிஞ்சுக்க போறாங்க?
தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்ற பயத்துலதான் உடனே ஓடி வந்து அந்த கனெக்ஷனு மைக் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுட்டாங்க. இல்ல அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தர்க்கத்தில் தோக்குறவங்க தான் வந்து அவதூற கையில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சீமான் பலமுறை பேசியிருக்காரு. அது போல இவங்களுக்கு தர்க்க ரீதியா நாம் தமிழ் கட்சியை எதிர்கொள்ள முடியாததுனால தான் இந்த மாதிரியான கூலிப்படை வேலைகள்லாம் திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. திமுக நடத்திய ஒரு பெரிய மாநாடான இளைஞர் அணி மாநாடுல கூட்டம் கூடலன்னு சொல்லிட்டு புஷ்பா படத்துல வர பாடலை போட்டு பெண்களை ஆடவிட்ட காட்சிகள் எல்லாம் பல இருக்கு. அதே போல அந்த கூட்டத்துல இங்கிருந்து வரப்பவே அந்த சீட்டு கட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இளைஞர்கள் சீட்டு கட்டு ஆடினதெல்லாம் நம்ம பார்த்தோம். முதல்வர் பேசுறாரு, துணை முதல்வர் பேசுறாரு, சீட்டு கட்டு ஆடிட்டு இருந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பீர் விருந்து வைக்கலையா இளைஞர் அணி மீது விஷயத்துல பூத் ஏஜென்ட் மாநாடுல? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சாராயத்தை வந்து ஒழிக்கணும்னு அவங்க கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தர் வந்து மாநாடெல்லாம் போட்டாரு. கடைசியில திமுக சேர்ந்தவங்க பீர் விருந்தே வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? இதுதான் வந்து திமுக கட்சி. இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சின்ன குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைன்னு கூட வச்சுக்கோங்களேன். சீமான் அவர்கள் மேல பேசிட்டு இருக்காரு. அந்த குழந்தை சொல்லுது சீமான் சீமான்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுது. அப்போ சீமான் திரும்பி பார்த்துட்டு உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய மேடை இருக்கும். அந்த மேடை அவர் பல இடங்கள்ல போய் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் பனை அந்த சார்ந்த ஒரு மாநாடுல பேசுறப்போ அவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள்லாம் நாகரிகமான கூட்டமா, நம்ம வந்து நாகரிகமான சமூகம்னு சொல்லிக்கிறீங்க, ஒருபோதும் நீங்க நாகரிகமா இருக்கிறதுல உட்காருன்ற யாரும் உட்காருதில்ல. சமீபத்தில் கோவையில் நடந்த மாநாடு என் பிள்ளைங்க 35 லட்சத்துலேருந்து 35,000 40,000 பேர் வரைக்கும் கலந்துட்டாங்க. ஒருத்தன் குறுக்க மறுக்க ஓடலை, அழகா உட்காந்துட்டு இருந்தான், ஒருத்தன் நிக்கல, எல்லாரும் ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. இப்படிதான் ஒரு சமூகம் இருக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்களுடைய தம்பிகளை அவருடைய மேடைகள்ல அவங்க கூட்டங்கள்ல அவங்க தெரியும். உங்களுக்கு சின்னதா ஒரு குப்பை போட்டா கூட அந்த குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பான். அப்படி வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கிற ஒரு கூட்டத்தை கெடுக்கணுன்றதுக்காகவே திமுக இதை பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இவங்க தான் இப்படியெல்லாம் வந்து அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சரி நம்ம முருகன் முப்பாட்டன் அப்படின்னுட்டு முருகருக்கு ஒரு தனி வடிவம் கொடுத்து ஒரு தமிழர் பாரம்பரியத்தை அவருக்கு கொடுத்து ஒரு முருகன் வந்து வீரனுக்கு உகந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த உருவத்தை வடிவமைத்ததே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் தான். இப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு வந்து முருகனுக்கு வந்து நாங்களும் மாநாடு போடுவோம்னு பல மாநிலங்கள்ல மதவாதத்தை திணிக்கக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு தமிழகத்திலும் வந்து ரொம்ப சுதந்திரமா வந்து மாநாடு நடத்துறாங்க. இதுல வந்து பல அட்டூழியங்கள் நடந்திருக்கு. இதை பத்தியும் நம்ம கொஞ்சம் பேசலாம். ஆமா, முருகன் மாநாடு நம்ம பார்த்தோம். அதுல பவன் கல்யாண் தான் பேசுபொருளா இருக்கக்கூடிய நம்பர் யாருன்னா அவர் தான். ஏன்னா திமுகவுக்கும் அது ஆகலை, நமக்கும் அது வந்து இவரையும் இங்கே வந்து பேசணுன்ற அளவுக்கு இருந்தது. சமீபத்தில் பவன் கல்யாண் அவர்கள் துணை முதல்வர் ஆனதுலேருந்து தமிழ்நாட்டு அரசியலில் பல விதமான தடயங்களை பதிச்சுட்டு வர, திருப்பரங்குன்றம் அந்த கோயிலுக்கு உள்ளே போனார், இப்போ முருகன் மாநாடுக்கு உள்ளே வராரு. ஏன் இவர் இங்கே வராரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழுது. இங்கே வந்து ஸ்டேஜில் பேசின முதல் வார்த்தை என்னன்னா, இங்கே ஒரு கட்சி தலைவர் சொல்கிறாரு முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க, எங்கே நடத்தணும், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடத்துறீங்க, குஜராத்தில் நடத்துங்க, உத்தரப்பிரதேசம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் அப்படி பேசணும் அந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை குறிப்பிட்டு பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை குறிப்பிட்டு அவர் பேசுறாரு. நிச்சயமா உண்மைதானே, அதுதானே. பூரி ஜெகநாதர்னா அதுக்கு ஒரு மாநிலம் வச்சிருக்கீங்க, ராமர் அப்படின்னா அதுக்கு ஒரு மாநிலம் வச்சிருக்கீங்க, ஐயப்பன்னா கேரளாவை வச்சிருக்கீங்க. இப்படி அந்தந்த மாநிலத்துக்கு எந்த கடவுள் தேவை, அந்த மக்கள் யாரை வந்து அதிகமா வழிபடுறாங்களோ அந்த கடவுளை மையமாக வைத்துதான் நீங்க செயல்படுறீங்க. இதே முருக மாநாட்டை நீங்க மற்ற மாநிலங்கள்ல நடத்தி வெற்றிகள் காண்றீங்க அப்படின்னா அதற்கு ஆதரவு தரும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை தான். சீமான் அதை சொன்னாருன்றத அவர் புரிஞ்சுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, முருகன் இப்பதான் தோன்றினாரா, முருகன் இப்பதான் கடவுளானா, இதுவும் ஒரு கேள்விதான். எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு வழிபட்டு இது வரைக்கும் முருகனை நீ சீண்டல, இப்ப ஏன் வந்த, இப்ப என்ன உனக்கு முருகன்? அப்ப முருகனுக்கு அவர் சொல்றாரு, வள்ளுவருக்கு காவி சாயம் பூசி பார்த்தாங்க, தமிழ்நாட்டுல அரசியல் எடுபடல, இப்ப முருகனை தூக்கி பாக்குறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. முருகனை அவர் தூக்குனாலும், யார் முருகனை தூக்குனாலும் உண்மையிலேயே உளப்பூர்வமா முருகனுக்கு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்குகள் விழும் அப்படின்றது சீமான் அப்படிதான் சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ போய் குஜராத்தில் எடு பார்க்கலாம் முருகனை, ஏன் எடுக்க மாட்டேன்? விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு வடநாடு முழுக்க கொண்டாடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க, பெரிய அளவுல இருக்கும். ஆனா முருகருக்கு ஒரு நாள் பக்கத்து மாநிலத்துல விடுமுறை. இதே பவன் கல்யாண் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுல இல்லல்ல, தைப்பூசத்துக்கு யார் விடுமுறை கொடுத்தது? அந்த விடுமுறையை கூட எடப்பாடி அவர்களிடம் பேசி சீமானன் அவர்கள் தான வாங்கி கொடுத்தாரு. பல மேடைகளை சொல்லியிருக்காரு. புரட்சி தமிழர் எடப்பாடி தான் வந்து எங்களுக்கு விடுமுறை கொடுத்தாரு, அதுவும் பொது விடுமுறை தான், அரசு விடுமுறை கிடையாது, பொது விடுமுறை தான். அப்படிதான் முருகனுடைய நிலை இன்னைக்கு இருக்கு. ஆந்திரால போய் பவன் கல்யாண் கேட்டு வாங்கி கொடுங்க, கேரளால வாங்கி கொடுங்க, தமிழ் மக்கள் அங்கேயும் இருக்காங்கல்ல.
மும்பையிலயும் இருக்காங்கல்ல, குஜராத்லயும் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாள் விடுமுறை இருந்தா அவங்க முருகனுடைய கோயிலுக்கு போய் சென்று முருகனை வழிபடுவாங்கல்ல. நீ விடுமுறை அளவுக்கு போயிட்ட. ஏன் இதே பவன் கல்யாண் முருகருக்கு ஆதரவா வந்து இங்க தமிழ்நாட்டுல பேசினது போல ஆந்திராவிலயும் ஒரு மேடை போட்டு பேச விடுங்களேன். நம்ம தலைவர்கள்லாம் போயிட்டு ஆதரவு கொடுக்கட்டுமே. இப்படியும் செஞ்சு பார்க்கலாம். இததான் சீமான் வலியுறுத்தி சொல்றாரு. முருகனை நீ வழிபடு, முருகனுக்கு நீ மாநாடு போடு, சரி வரவேற்கிறோம். எங்க கடவுள் முருகர், தமிழ் கடவுள் முருகர் வரவேற்கிறோம். ஆனா தமிழ்நாட்டில் ஏன் பண்ற? அப்போ தமிழ்நாட்டில் ஏன் பண்றன்னா வாக்குக்காக தான் நீ பண்றன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு. அதை மையப்படுத்தி நம்ம பவன் கல்யாண் அவர்கள் பேசுறாரு. உடனே இங்க இன்னொருத்தர் சேகர்பாபு, பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் இந்த நிலத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டி பிறகு பேசுங்கள். அதுவும் சென்னையில ஒரு தொகுதியில போட்டியிட்டு தேர்தல். ஏன் சென்னையில தான் தெலுங்கு அதிகமா இருக்காங்க, வந்து நில்லு. அவருக்கு தானே எல்லா தெலுங்கர் ஓட்டும் விடும். பின்ன இவர் போட்டாலும் எடுபடாது இல்ல. அதனால வந்து அவர் தொகுதியை கூட விட்டு கொடுத்து நிக்கவே நீ எப்படி தோத்துருவ அப்படின்ற ஒரு இதுலதான். இன்னொன்னு இந்த இடத்துல இவங்க எவ்வளவு பிரிவினைவாதியா இருக்காங்க பாரு. அவர் வந்து ஆந்திரா தெலுங்கர், இவர் வந்து தமிழ்நாட்டு தெலுங்கர். அதனால இந்த தமிழ் நிலம் வந்து தமிழ் மக்களுக்கு இல்ல, தமிழ் தெலுங்கர்களுக்கு தான் அப்படின்றதுதான் வந்து சேகர்பாபு வந்து திணிக்க வராரு அப்படின்னு பாக்கணும். நாம் தமிழ் கட்சிக்காரங்க நம்ம வந்து தெலுங்கர்கள் இது வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரங்க யாரையும் மையப்படுத்தி சொன்னதில்லை. பிறமொழியாளர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. திராவிடம்னு ஏன் பேசுற, தமிழ்னு பேசு, இப்படிதான் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா திராவிடர்கள் தான் எங்களுடைய எதிரி அப்படிதான் சொல்லுவாங்க. ஒருபொழுதும் தெலுங்கர்கள் எங்களுடைய எதிரின்னு சொன்னதில்லை. எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மொழியையும் இனத்தையும் குறிப்பிட்டு பேசினதே கிடையாது. அன்னைக்கு கர்நாடகாவில கமலுக்கு விஷயம் அந்த தமிழ் தான் மூத்த மொழின்னு பேசினப்ப எவனுமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா கர்நாடக மக்கள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா இல்லையா? அந்த நிலை ஏன் தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் ஏற்படல? தமிழ் மூத்த மொழின்னு ஏன் சொல்ல முடியல? அன்னைக்கு ஒரு போராட்டம் பண்ணலாம்ல, எல்லாரும் எழுந்து தமிழர்கள்லாம் எங்க மொழி மூத்த மொழிதான், நாங்க நிரூபிக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? அதற்கு இங்க இடம் இல்லை. தமிழர்கள் வந்து இங்க வந்து அதாவது வந்து ஒரு குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியா அவர்கள் வந்து ஒதுங்கிதான் இருக்காங்க. மீதி மற்ற மொழியாளர்கள் தான் இங்க ஆதிக்கத்தை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதா சீமான் அண்ணன் அவர்களுடைய ஆதங்கம். புரியுது. ஏன் சேகர்பாபு நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தெலுங்கர்கள் டைரக்டா மென்ஷன் பண்ணலையா? ஆனா நாம் தமிழ் கட்சி இவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவங்க பாசிஸ்ட், இவங்க இனத்திற்கு எதிரான ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் சேர்ந்து அருந்ததியர் உட்பட இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி சீமானுக்கு எதிராக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். தொடர்ச்சியாக சீமானும் சீமானுடைய ஆதரவாளர்களும் மேடைகள்லயும் யூடியூப்கள்லயும் எங்களை வந்து அவமானப்படுத்துறாங்க, தெலுங்கர்களை வந்தேரின்னு சொல்றாங்க. ஒருபொழுதும் வந்தேரின்னு நாம் தமிழ் கட்சி சொல்லல, சீமானும் சொல்லல. ஆனா அப்படி சொல்ற இவங்க இன்னைக்கு சேகர்பாபு சொல்றாருல, ஒரு பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஒரு தெலுங்கனுக்கு தமிழ்நாட்டுல என்ன வேலை தானே சேகர்பாபு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாரு. நாம் தமிழ் கட்சி சொல்றப்ப வலிச்ச தெலுங்கர்கள் இன்னைக்கு சேகர்பாபுக்கு எதிராக போய் போராடுங்க. அவருக்கு என்னன்னா அவர் ஆந்திர தெலுங்கர், இவரும் வந்து பிரிவினைவாதி தான் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ண வேண்டிய நிலைக்கு தான். என்ன பொறுத்த வரைக்கும் பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல பல வகையில வந்து ஈடுபடணும்னு நினைக்கிறேன். இந்த பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜேபி இங்கே ஒரு அரசியல் பண்ணுதுங்க, சோசியல் இன்ஜினியரிங் அரசியல் பண்ணுது. பல விதமான சாதிய மக்களை வந்து ஒன்று திரட்டி இந்த சாதிக்காரனுக்கு இங்கே வாக்கு வாங்கலாம், அந்த சாதிக்காரனுக்கு இங்கே வாக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு சாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலைகளை பாஜக செய்யுது. அந்த பாஜகவுக்கு உதவும் வகையில் இப்போ பவன் கல்யாண் உள்ள வந்திருக்காரு. அதாவது தெலுங்கர்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பவன் கல்யாண் உள்ள வந்திருக்காரு. தெலுங்கர்களுடைய ஓட்டு இந்நாள் வரைக்கும் யார் வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா திமுக அதிகபட்சமான தெலுங்கர்கள் ஓட்டை வாங்கியிருக்கு. அவ்வப்போது அதிமுக வாங்கும், அவ்வப்போது தேமுதிக வாங்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா பாஜகவுக்கு ஆதரவா ஒரு தெலுங்கன், ஒரு பவன் கல்யாண், ஒரு ஸ்டார் வந்து அங்க நிற்கும் பொழுது தெலுங்கர்களுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போயிடுமோன்ற ஒரு அச்சத்தில் சேகர்பாபு பேசுறாருங்க. திமுகவை எவனாவது ஒருத்தர் சீன்னு சொன்னா போதும், உடனே வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அண்ணன் அவர்களும் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி இவர் முந்திக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி எங்க அக்கா கீதா ஜீவன் கூட சில தருணங்கள்ல வந்து முந்தி கொண்டு வந்து பேசுவாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அந்தந்த கேஸ்டை வைத்து ஒப்பிட்டு தான் வந்து அவங்கவுங்க யாருக்கு யார் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற வகையில தான் பேசுறாங்க. சேகர்பாபு ஏன் பேசுறாரு? அவர் ஒரு தெலுங்கர், அதனால இவர் வந்து ஒரு இது கொடுக்கறாரு, பதிலடி கொடுக்கலாம். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க அறநிலைத்துறை சார்பாக அறநிலைத்துறையினுடைய இலாக்கா மந்திரி அவர் வந்து அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிதான் இவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா சீமானுக்கு கீதா ஜீவனும், அன்புமணிக்கு துரைமுருகனும், திருமாவளவனுக்கு ஆராசாவும் பதில் சொல்றது யதார்த்தமாக போச்சு. யதார்த்தமாக இல்ல, இதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை நிச்சயமா பதிவு பண்ணி தான் ஆகணும். அப்படி சொல்றப்போ இந்த சோசியல் இன்ஜினியரிங்ன்ற வேலையை வந்து பாஜக செய்யுது.
பாஜக செய்கிற சோசியல் இன்ஜினியரிங் நாம் தமிழர் கட்சிக்கு அது பெரிய அளவில் வாக்குகளை பெருக்கி தரும்னு எல்லாரும் நம்புறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, தெலுங்கர்களோட ஓட்டு ஒருபொழுதும் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போறது இல்லை. ஏன்? திமுக செஞ்ச பரப்புரை, இவர்கள் தெலுங்கர்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் தெலுங்கர்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தெலுங்கர்களை வெளியேற்றி விடுவார்கள், பிரிவினைவாதிகள், இவர்கள் வந்து தெலுங்கர்கள் இவங்க ஆட்சிக்கு வந்தா தெலுங்கர்களை வெளியேற்றிடுவார்கள், தெலுங்கர்களை வந்தேரிகள்னு சொன்னவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருக்கிறத வெட்டி ஒட்டி போட்டு சீமானுக்கு ஒருபொழுதும் தெலுங்கர்கள் வாக்களிக்க போறது இல்லை. ஆனா திமுகவுக்கு வாக்களிப்பாங்கல்ல, அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போச்சுன்னா நாம் தமிழருக்கு நல்லதா இல்லையா? நிச்சயமா. அப்போ அதிகமா இந்த அரசியல்ல வந்து பவன் கல்யாண் தலையிடணும், இன்னும் பல விஷயங்களை பேசணும். ஏன்னா இங்க இருக்கிற தலைவர்களே வந்து சீமானவர்களை பேச போறது இல்ல, அவர்கள் சொன்ன கருத்தை கூட சொல்ல போறது இல்ல, மூடி மறைக்கும், கில்லிங் இன் சைலன்ஸ்ன்னு ரவீந்திரன் துரைசாமி சொல்றது போல மூடி மறைக்கும் வேலையை பாக்குறாங்க. ஆனா மேடையில வார்த்தையா அவர் இந்த வார்த்தையை பதிவு பண்றாருன்னா, சீமானை அவர் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார், சீமான் பேசும் வார்த்தைகளை ஆழ்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண். நாம் தமிழரின் தமிழ் தேசியம் ஆந்திராவிலும் இவர் மூலமாக ஒலிக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பேசிட்டு போவோமே. இன்னொரு விஷயம், இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து குதிச்சாருல்ல, இவருக்கு இங்க என்ன வேலைன்ட்டு, இதே வந்து திருப்பரங்குன்றம்ல வந்து அதாவது தீபம் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கு ஏன் நீ வாயை திறந்து பேசல? எதுக்கு அங்க போய் தீபம் ஏத்தணும்? தீபம்னா நம்ம அண்ணாமலையார் கோவில், இதுதானே வழக்கம், புதுசா எதுக்கு அங்க ஏத்தணும்? அப்ப இந்த இடத்துல வந்து பிரிவினைவாதத்தை நீங்க உண்டு பண்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டியதானே. அதற்கு ஏன் வாய் திறக்கல அண்ணன் அவர்கள் அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, தமிழ்ல குடமுழுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு போராட்டம் சீமானன் அவர்கள் முந்தைய வாரம் தான் வந்து செஞ்சாரு. இதெல்லாம் பாஜக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்களும் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது 6ல் ஒரு தீர்மானத்தை சொல்லிட்டு போங்க, தமிழ்ல குடமுழுக்கு வந்தே ஆகணும், அதை நாங்கள் இந்த முருக மாநாட்டுல நாங்களும் வந்து சேர்ந்து ஆதரிப்போம், போராடுவோம், ஏன் பேச முடியல? அதற்கு ஏன் திராணி இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இங்கேயும் வந்து தமிழர்கள் வந்து தமிழ் கடவுள் தமிழர்களுக்காக போடப்படுகிற மாநாடுன்னு ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணி, ஆனா அவர்களுக்காக நீங்கள் ஒன்று கூடி நிற்பதில்லை அப்படின்றத நம்ம உணர்ந்துடலாமா அப்படின்றத வந்து மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஆமாமா, தமிழ் கடவுள், நீ வந்து முருகருக்கு அங்க மேடைகள்லயே சொல்றீங்க எல்லாம் தமிழ் கடவுள்க முருகருக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறீங்க, பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசுறீங்க. தமிழ் கடவுள் முருகருக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்த வேண்டும்னு முருகரே விரும்ப மாட்டாரா? அதுதானே சீமான் சொல்றாரு. அதை தமிழ்நாடு அரசு வந்து வழக்கா போட்டு தமிழிலும் குடமுழுக்கு செய்யப்படும் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ சமீபத்துல தமிழ்ல குடமுழுக்கு நடத்தியே தீரணும்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் உத்தரவிட்டுருச்சு. அது நடக்கதான் போகுது, திமுக வெற்றியா, அது நடக்கதான் போகுது. ஆனா நீங்க 6 தீர்மானங்கள்ல என்னென்ன எழுதுறீங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து மலையில அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மலையில நாங்க தீபம் ஏத்துவோம், புதுசா இவங்க எடுத்துட்டு வராங்க. இதுல அதிமுக ஆட்கள் வேற தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டு எங்களுக்கும் அந்த தீர்மானங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, இன்னொன்னு அந்த விஷுவல்ஸ் வேற நாத்திக நரிகள் விஷுவல்ஸ் வேற, இதை இவங்க பேசு பொருளா மாத்தினாங்க, இதை இவங்க வந்து பெரிய லெவல்ல பேசினாங்க. ஆனா பாஜக இந்து முன்னணி நடத்தின மாநாட்டுல ஒரே ஒரு வார்த்தை கூட தமிழ்லையும் குடமுழுக்கு நடத்தப்படலாமே, இல்ல இது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு, இதை பத்தியாவது யாராவது பேசுனாங்களா? பவன் கல்யாணாவது பேசினாரா? ஏன் இல்ல? அப்ப தமிழில் இங்க நடத்தவே கூடாதுன்றது பாஜகவினுடைய முடிவும் அப்படிதான் இருக்கு. சரி, பாஜக தான் பேசல, விட்டு தள்ளுங்க. அதிமுகல இருந்து ஒரு 4 பேர் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்க என்னதான் பண்ணாங்க? அட்லீஸ்ட் அவங்க அதிமுக பத்தி நான் சொல்லட்டுமா? அதிமுக வந்து இப்ப இருக்கிற ஸ்டேஜுக்கு பாஜகவினுடைய கமலாலயத்தினுடைய அறிக்கை தான் அதிமுகவினுடைய அறிக்கை அப்படின்னு இருக்கும் அளவுக்கு மாறிடுச்சு. இப்ப கூட ஏன் இவங்க எல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஏன் நாங்க அதை எதிர்க்கிறோம்னு பேசுறாங்கன்னா, வேற வழி இல்ல, நெருக்கடி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நீங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? முதல்ல முருகர் மாநாட்டுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அது ஒரு இந்து முன்னணி, RSS சார்ந்தது, அவங்க வந்து பாஜகவின் கொள்கைகளை இவங்க முழுமையா ஏத்துக்கிறாங்க, அவங்க மாநாட்டுக்கு போறாங்க. அப்ப நீங்க பாஜகவின் கொள்கையை முழுமையா ஏத்துக்கிறீங்களா? RSS இன் ஆதரவாளர்களா ஏடிஎம்கே? எதற்காக அந்த மாநாட்டுக்கு போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குல்ல. புரியுது, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் வந்து ஒருபொழுதும் அதிமுக வந்து தமிழருக்கோ நின்று பேசாது. நம்ம ஏதாவது வலியுறுத்தினா, ஆட்சியில் இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமியார் வந்து பல விஷயங்களை வந்து செஞ்சாரு, அதை நம்ம மறுக்கக்கூடாது. ஆனாலும் வந்து தன்னெழுச்சியா இவங்களால வந்து இதை செய்யணும் அதை செய்யணுன்றது தமிழர்களுக்குன்றது இவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் காரணமாக ஒருவர் தலைமை ஏற்றிருக்கிறார், அவங்களுக்கு பல நெருக்கடிகள் இருக்கலாம், அந்த நெருக்கடிகள் காரணமாக கூட்டணியில் இருக்கலாம். எடப்பாடி நேற்று கூட பேசுறப்ப சொன்னாரு, கூட்டணியில் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கள், நான் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன், அதிமுகவும் பாமக கூட உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குலாம் மாதிரி பேசிக்கிறாங்க. அதனால அவங்களோட கூட்டணி நெருக்கடி அவங்களால பேச முடியல. திமுக என்ன பண்ணுது?
நீங்க இதை வலியுறுத்தி கேட்டிருக்கணும்ல. நீங்க தமிழிலும்னு சொல்றீங்கல்ல. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்காந்து பேசுறப்ப சொல்றாரு, இது மட்டும்தான் தமிழுக்கு மட்டும்தான், தமிழுக்கு வந்து பாசம் மட்டும்தான், பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு தான். டைலாக் பார்த்தீங்களா? தமிழுக்கு பாசம் மட்டும்தான், பணமெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு தான் அப்படி சொல்லிட்டு எங்க அப்பாவை என்னன்னு நினைச்ச ஒரு யூடியூபர் டைலாக் 4 விஷயம் பேசினா தானே மக்கள் மத்தியில எடுப்படும். இப்படிலாம் நாங்க அடிக்கடி வந்து நாங்களும் தமிழுக்கு ஆதரவா தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய அப்பாவுடைய பிறந்த நாள செம்மொழி நாளா அறிவிப்பாரு. இந்த மாதிரி பாசம் வந்து தமிழுக்கு, பணம் எல்லாம் சமஸ்கிருதத்துக்கு பேசுவாருதான். எதுக்காக சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்த இந்த நிதியை வச்சு பேசுறாங்க. 2000 கோடிக்கு மேல கடந்த 10 ஆண்டுகள்ல சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தமிழுக்கு ஒட்டுமொத்தமா 10 ஆண்டுகள்லயே தமிழ் மட்டும் இல்ல, தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துக்குமே 200 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க 10 ஆண்டுகள்ல. அததான் ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசுறாரு. ஏன் உங்களுக்கு இப்பதான் இன்னைக்குதான் 4 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4.5 வருஷம் 4 வருஷம் இல்ல 4.5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, தமிழ் மொழிக்காக கொடுக்குறாங்கல்ல ஒரு பணத்தை, அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? 200 கோடி கொடுத்தாங்களா 10 ஆண்டுகள், அது என்ன பண்ணீங்க? போர்டு மாட்டணும். தெலுங்குல திருவண்ணாமலையில பார்த்தல மினி ஆந்திரா, அது இப்போ இனிமேல் வந்து மினி ஆந்திரானே சொல்லலாம். அங்க போர்டு மாட்டிருக்கோம்ல, தெலுங்குல எல்லாமே பேர்லாம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல இருக்கும், இன்னொன்னு ஹிந்தில இருக்கும். அதெல்லாம் பண்றோம் அந்த காசை வச்சு. இதெல்லாம் நம்ம கடைசி நேரத்தில் இன்னும் ஒரு 6 மாசம் தேர்தல் இருக்கு. இப்போ பாஜகவை எதிர்த்து நாங்கள் பேசிட்டோம், பாஜக வந்து மாநாடு நடத்திச்சு, அதை நாங்கள் எதிர்த்து பேசிட்டோம்னா தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? சீமான் சொல்லியிருக்காருல, நான் பாரு கையில் 2 கையில் சலங்க 2 காலில் சலங்க, எங்கெங்க கட்டி ஆட போறேன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். சொன்னது மட்டுமே இல்லாமல் செஞ்சு காட்டுறாருல. தமிழுக்கு குடமுழுக்கு பேசினார், பணம் ஏறினார். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி ஆடு மாடு மேய்க்க போறோம், ஒட்டுமொத்த நாம் தமிழ் கட்சியினரும் வாங்க அப்படின்றாரு. அடுத்து என்னென்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல. நிச்சயமா. இன்னொன்னு, தமிழ் கடவுள் முருக கடவுள் சொல்ல போய் இதற்கு அன்பில் மகேஷ் கிட்ட போய் கேட்கும் போது அவர் சொல்றாரு, யார் சொன்னது? தமிழ் கடவுள் எங்க கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. டேங்கப்பா, நீங்க தான் பகுத்தறிவு பகலவனாச்சே, தமிழ் கடவுளுக்கும் உங்களுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இல்ல நம்ம முட்டாளா சொல்லல, பாக்குறதெல்லாம் பைத்தியமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த கருத்து இருக்கு. அப்ப கேட்கிற நான் பைத்தியமா இல்ல பாக்குற நீங்க பைத்தியமா அப்படின்ற மாதிரி யோசிக்க கூடிய வகையில அந்த பிரஸ் மீட் இருந்தது. இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. கடவுள் கருணாநிதி தான். அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? வான்கோழி அப்படின்ற புத்தகம் தான் கருணாநிதியோட இறைமொழி. படிச்சிருக்கீங்களா வான்கோழி? படிச்சது இல்லையா? எப்படி தெரியுமா இருக்கும்? 6 புக்கு. நான் சொல்லல, அவரோட பயணிச்சவங்க சொல்றாங்க. பெரியாரினுடைய வழிகாட்டி எப்படி இருப்பாரு? பெரியாரினுடைய பேரன்கள் கிட்ட போய் கேட்டுப்பாரு. அதனால பொன்முடியில எப்படி தூய தமிழ்ல பேசுறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் கடவுள் திராவிடர்களுக்கு, திமுகவுக்கு கருணாநிதியாக இருக்கக்கூடும். அதனாலதான் திமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க. அது திராவிட கடவுள்னு சொல்லிட்டு போயா எதுக்கு தமிழ் கடவுள்னு சொல்ற? எங்க முருகன் முப்பாட்டனோட உங்க தலைவரை எதுக்கு பொருத்தி பாக்குற அப்படின்னு நாங்க கேட்போம்ல. கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடத்துல. புரியுது. அதனால கருணாநிதினு சொல்றது இவங்க வந்து உங்களுக்கு தெரியும், பல விஷயங்கள் அவங்க வந்து விட்டா, நம்ம ஐயா மணியரசன் அவர்கள் வந்து கடந்த மாநாட்டில் கூட, கடந்த பொதுக்கூட்டத்தில் கூட பேசியிருந்தாரு. விட்டா இவங்க வந்து கருணாநிதி நாடுன்னு சொல்லி நிறுவ பார்ப்பாங்க தமிழ்நாட்டை, அதுக்கு நம்ம ஒருபோதும் அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னார். தமிழ் கடவுள் கருணாநிதி. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது தமிழ்நாடு இல்லை கருணாநிதி நாடுன்னு இவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு தமிழர்கள் விழிப்பாக இருக்கணும். திராவிடம் நம்பி போகாமல் தமிழர் தமிழ் தேசியம்ன்றதை நம்பி வரணும்ன்றது தான் நாம் தமிழ் கட்சி சீமானுடைய கோட்பாடா இருக்கு, கொள்கையா இருக்கு. நிச்சயமா. இப்ப நம்ம ஒரு மாய உலகத்துலதான் இருக்கோம். தமிழையும் தமிழ் கடவுளையும் தூக்கி பிடித்துட்டு எல்லா கட்சிகளும் இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உண்மையாக தமிழை நேசிக்கக்கூடியவர்கள், தமிழ் கடவுளை ஆதரிக்கக்கூடியவர் யார் அப்படின்றத மக்களே நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய விருப்பமும். இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.